இசை உலகில் நுழைந்த AI குறித்து அனிருத் சொன்ன தகவல். சினிமாவுல வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப முக்கியம். ஓபனா பேசிய நடிகை தமன்னா. என்னோட அடுத்த படமும் இவரோட தான். சஸ்பென்ஸை உடைத்த சிவகார்த்திகேயன். விருதை அறிவிக்கும் முன் இப்படியா லண்டன் மண்ணில் நமஸ்காரம் சொன்ன ஆலியா பட். தலைவர் 173 படப்பிடிப்பு எந்த மாதத்தில் தொடங்கும்? இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சொன்ன தகவல். ஹாலிவுட் பக்கம் நாம் போன காரணம் இதனாலதான். பிரியங்கா சோப்ரா சொன்ன அதிர்ச்சி. நல்ல மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க, கவுண்டர் கொடுத்த ஐஸ்வர்யா ராஜேஷ். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். இந்திய திரைப்பட இசையமைப்பாளரும் பிரபல பின்னணி பாடகருமான அனிருத் ரவிச்சந்திரன் சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசினப்போ இசை உலகில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறது பத்தி தன்னோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அதுல AI ரொம்ப அற்புதமான தொழில்நுட்பமா வளர்ந்து வருது. அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். வேட்டையின் படத்திற்காக மலேசியா வாசுதேவனோட குரலை AI மூலமா உருவாக்கி பயன்படுத்தி இருந்தோம். அப்போ அது ஒரு புதிய முயற்சி. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல AI இன்னும் அதிகமா முன்னேறிட்டு இப்போ நான் ஒரு குரல்ல பாடினாலே அதையே 100 பெண்களோட குரல்ல வெவ்வேறு பிச்சுகள்ல மாற்றி உருவாக்குது AI. இது இசைத்துறையோட எதிர்காலம் அப்படின்னும், இது இப்போ ஆரம்ப கட்டத்துல இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல எல்லாருமே AI தான் பயன்படுத்த போறாங்கன்னு அனிருத் தன்னோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அனிருத் சொன்ன இந்த கருத்துக்கள் இசை உலகில AI-யோட தாக்கம் குறித்த புதிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகை தமன்னா பாட்டியா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றுல திரைப்படத்துறையோட இயல்பை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுல இந்த துறை உங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும், நீங்க எவ்வளோ ஆண்டுகள் வேலை செஞ்சீங்க, எவ்வளோ சிறப்பா செஞ்சீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் உங்களோட விதி மாறுது, அதோட மக்கள் உங்களை நடத்துற விதமும் மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் தான் நடிகர் நடிகைகளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் முக்கிய நாளா இருக்கு. அந்த ஒரு நாள் அவங்களோட வரவேற்பையும் மதிப்பையும் எதிர்கால வாய்ப்புகளையும் மாற்றிடும்னு தன்னோட அனுபவத்தின் அடிப்படையில இந்த கருத்தை தமன்னா பாட்டியா பகிர்ந்திருக்காங்க. இந்த கருத்து இப்போ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் மத்தியில கவனம் பெற்று வருது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மட்டும் இல்லாம தயாரிப்பிலையும் கவனம் செலுத்தி வரார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கனா, வாழ், கொட்டுக்காளின்னு தனித்துவமான படங்களை தயாரிச்ச நிலையில இப்போ சிவகுமார் முருகேசன் இயக்கி இருக்கக்கூடிய தாய் கிழவி படத்தையும் தயாரிச்சிட்டு இருக்காரு. இந்த தாய் கிழவி திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில தான் திடீர்னு சஸ்பென்ஸை உடைச்சு சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. அதுல சேயோன் படத்துக்கு பிறகு இயக்குனர் சிவகுமார் முருகேசனோட மீண்டும் இணைஞ்சு ஒரு புதிய படத்துல பணியாற்ற இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திட்டத்தின் வணிக விஷயங்களோ அதோட முடிவுகளோ எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு, இது முழுக்க முழுக்க இயக்குனர் சிவகுமார் முருகேசன் மீது உள்ள மரியாதைக்காகவே அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே ரசிகர்கள் சேயோன் படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும் சூழல்ல இப்போ இந்த புதிய அறிவிப்பையும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லண்டன்ல நடைபெற்ற 79வது பிரிட்டிஷ் அகாடமி பிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அவார்ட் 2026 விழாவில் நடிகை ஆலியா பட் உலக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அதுல இந்த ஆண்டு அவர் முதன்முறையாக பரிசு வழங்குபவராக மேடை ஏறி உரைய தொடங்கினப்போ நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி விருது அறிவிக்க தொடங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த விருதினோட முக்கியத்துவத்தை ஆங்கிலத்தை விளக்கியிருக்காங்க. இது உலகளாவிய மேடையில தன்னோட மொழியை பெருமையுடன் பயன்படுத்திய நடிகை ஆலியா பட்டினுடைய இந்த செயல் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. மேலும் ரசிகர்கள் இது ஐகானிக் மொமெண்ட் அப்படின்னு குறிப்பிட பலர் இந்திய சினிமாவுக்கு இது பெருமை சேர்த்த தருணம்னு பாராட்டி வராங்க. மேலும் அந்த விழாவில் அவர் அணிஞ்சிருந்த செமி சில்வர் நிற குக்கி உடையும் அவரோட அழகை மேம்படுத்தி காட்டியிருக்கு. இந்த நிகழ்வு சர்வதேச மேடையில இந்திய கலாச்சாரத்தையும் மொழியையும் பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு முக்கியமான தருணமா நினைவு கூறப்படுது.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தன்னோட 172வது படமான ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க நெல்சன் படத்தை இயக்குறாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. படத்தோட படப்பிடிப்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலையில தலைவர் 173 படப்பிடிப்பு பத்தி அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. அதுல இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சமீபத்தில் நடந்த தாய் கிழவி ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் விழால பேசினப்போ தலைவர் 173 திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் தொடங்கும்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில அதிக கவனம் பெற்று வருது குறிப்பிடத்தக்கது. நடிகை பிரியங்கா சோப்ரா உலகளவுல பிரபலமான நடிகையா மாறியிருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல ஹிந்தி சினிமால முன்னணி நடிகையா இருந்த இவங்க இப்போ அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க அமெரிக்க பாடகர் நிக் ஜோனஸ் அப்படிங்கிறவரை காதல் திருமணம் செஞ்சிருந்தாங்க. இவங்களுக்கு மால்டி மேரி அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. இந்த நிலையில இந்திய சினிமா பத்தி பிரியங்கா சோப்ரா சமீபத்திய பேட்டி ஒன்ல அதிர்ச்சியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுல பாலிவுட் சினிமால பணியாற்றினப்போ பல விதங்கள்ல நான் ஒதுக்கப்படுறதா உணர்ந்தேன். அதனாலதான் இந்திய சினிமாவை விட்டுட்டு ஹாலிவுட்டுக்கு போனேன்னு பிரியங்கா சோப்ரா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ ராஜமௌலியோட வாரணாசி படத்தின் மூலமா பிரியங்கா சோப்ரா மீண்டும் இந்திய சினிமாவுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமால முக்கிய நடிகையாக இருந்து வரக்கூடிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இப்போ 36 வயசாகுது. இவங்களுக்கு எப்போ திருமணம் அப்படின்னு அவங்க கிட்ட பல பேட்டிகள்ல செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிட்டு வர நிலையில இப்போ ஒரு கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டப்போ அதே கேள்வியை செய்தியாளர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுல எப்போ கல்யாணம் மேடம்னு கேட்கிறாரு. அதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்போ பண்ணலாம், நல்ல முகூர்த்தம் சொல்லுங்க, அப்படியே நல்ல மாப்பிள்ளையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஊரு, மேட்டுப்பாளையத்துல நல்ல பசங்க இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷே ஒரு கவுண்டரும் போடுறாங்க. அப்போ நல்ல பசங்க இல்லையா அப்படின்னு நகைச்சுவையா பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.